بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த மனித குலத்திற்கு நன்மை விளைவிக்கும் முகமாக அவசர காலத்திற்கு உதவி செய்கின்ற ஆம்புலன்ஸை சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் சமுதாய பணிகளால் ஏற்படுகிற நன்மைகள் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனை எவ்வாறு வணங்குவது, இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை மட்டுமே சொல்லித் தருகிற மார்க்கம் இல்லை. இறைவனை தொழுகின்ற விதத்தையும் அவனை நோன்பிருக்கிற முறைகளையும் அவனுக்காக இன்னபிற வழிபாடுகளை செய்யக்கூடிய கிரியைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அதை தாண்டி இருக்கிற வேறு பல காரியங்களை, உலகத்தின் அலுவல்களை, நம்முடைய வியாபாரங்களை, கொடுக்கல் வாங்கலை, குடும்ப வாழ்க்கையை, இதுபோன்று உலகத்திலே சந்திக்கிற இன்னும் பல்வேறு விதமான நடைமுறை நிகழ்வுகளை கண்டும் காணாமல் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் விட்டுவிடக்கூடிய மார்க்கமில்லை இஸ்லாம். இறை வழிபாட்டை எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லித் தருகின்றதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்குரிய எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் தெளிவாக விளக்கமாக உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எந்த அளவிற்கு இதனை சொல்லுகிறது என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடுகளை செய்துவிட்டு உலகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தந்ததோ அந்த முறைகளை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாளை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டு இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தானா அல்லது தீயவனாக வாழ்ந்தானா என்பதையெல்லாம் பரிசீலித்து அதற்கு உரிய வெகுமதியையோ அல்லது அதற்குரிய தண்டனைகளையோ வழங்க இருக்கிற அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய மறுமை நாளில் வெறுமனே இறை வழிபாடு செய்தவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அந்த இறை வழிபாட்டை தாண்டி எதையெல்லாம் இஸ்லாம் சொன்னதோ அவை அனைத்தையும் யார் முறையாக செய்து முடித்தாரோ அந்த மனிதர்தான் மறுமையிலே இறைவனின் அருள் பெற்ற மனிதனாக திகழ்வார் என்பதனை அழுத்தம் திருத்தமாக இந்த உலகத்திற்கு இஸ்லாம் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் சில பேர் வருகிறார்கள். வந்து அவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு, அவர்களுடைய வழிபாட்டு முறை எவ்வாறு என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். அதை பார்த்தவுடனே கேட்டவுடனே அந்த மூன்று நபி தோழர்களும் மிக குறைவாக இருக்கிறதே இந்த வழிபாடு, நம்மை படைத்த இறைவன், நம்மை பக்குவப்படுத்திய இறைவன், நமக்கு நேர்வழி காட்டிய இறைவன், நமக்கு உணவளிக்கின்ற இறைவன், இப்படி நம்மை எல்லா விதத்திலும் பராமரித்து பாதுகாக்கின்ற இந்த இறைவனுக்கு இந்த வழிபாடுகள் போதாது. நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனின் தூதராக இருக்கிறார். அவருடைய முன்பின் பாவங்களை இறைவன் மன்னித்து விட்டார் என்று திருக்குறானிலே சொல்லிவிட்டார்.
எனவே நபிகள் நாயகத்திற்கு இந்த வழிபாடு போதும். நபிகள் நாயகத்திற்கு இந்த வழிபாடு போதும், நமக்கு இது போதாது, நாம் இன்னும் அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உறுதிமொழியை மேற்கொள்ளுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து நான் இனிமேல் தினசரி இறைவனுக்காக நோன்பு இருக்க போகிறேன், இறைவனுக்காக பகலெல்லாம் நோன்பிருந்து நன்மையை செய்ய போகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். அடுத்தவர் சொல்கிறார், இன்றிலிருந்து இரவு நேரங்களில் நான் தூங்கவே போவதில்லை, இறைவனுக்காக தொழுகையில் ஈடுபட போகிறேன் என்று இன்னொருவர் சொல்கிறார். மூன்றாமவர் சொல்கிறார், நான் இனிமேல் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போவதில்லை, ஏனென்றால் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது, பொருளீட்ட வேண்டியது இருக்கிறது, வேறுபல உலகத்தினுடைய சிக்கல்களில் மனிதனை தள்ளிவிடுகிறது, எனவே நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன் என்று ஒருவர் சொல்கிறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் அவர்களுக்கு கேட்கிறது, அவர்களுடைய கவனத்திற்கு வருகிறது. அதனை கேட்ட நபிகள் நாயகம் அவர்கள் உடனடியாக அந்த 3 நபித்தோழர்களையும் சந்தித்து அவர்களுக்கு விளக்கி தருகிறார்கள். தோழர்களே, நீங்கள் இறைவனுடைய அச்சத்தால் இறைவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறீர்கள். இன்னி அக்ஸாக்கும் லில்லாஹ், நான் உங்களிலே இறைவனை அதிகமாக அஞ்சுகின்றவன், இறைவனை அதிகமாக பயப்படக்கூடியவன் நான். சில நேரங்களில் நான் இறைவனை தொழுகிறேன், சொல்லி வாருக்குது, சில நேரங்களில் தொழுகிறேன், சில நேரங்களில் ஓய்வெடுக்கிறேன். சில நாட்களில் நோன்பு இருக்கிறேன், சில நாட்களில் நோன்பை விட்டு விடுகிறேன். என்னுடைய மனைவியரோடு குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபடுகிறேன். நானே உங்களுக்கு இதைத்தான் வழிகாட்டுகிறார் முன்வைக்கிறேன். ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவரே இல்லை என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இதில் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்லி ஒரேடியாக ஒருவர் இறை வழிபாட்டிலே மூழ்கிவிட்டால் அவர் நபிகள் நாயகத்தை பின்பற்றிய மனிதர் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் தொழுவேன் என்று சொல்லி தொழுது கொண்டு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டுவிட்டால், இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டால், பெற்றோர்களை கவனிக்கவில்லை, அனாதைகளை பராமரிக்கவில்லை, சமூக தீமைகளை தடுக்கவில்லை, ஏழை எளியோருக்கு உதவவில்லை, கடன்பட்டோரின் கடனை தீர்க்கவில்லை, பசித்தோருக்கு உணவளிக்கவில்லை, இப்படி உலகத்தினுடைய பணிகளை புறக்கணித்துவிட்டு இறை வழிபாடு என்று சொல்லி ஒருவர் இருந்தால் அவர் இந்த இஸ்லாத்தை சார்ந்தவர் இல்லை. இஸ்லாம் எந்த அளவிற்கு சமூக பணிகளை சொல்கிறது என்று பாருங்கள். சமுதாய பணிகளை இறை வழிபாட்டுக்கு நிகராக கொண்டு வந்து நிறுத்தி இறைவனுக்கு வழிபாடு செய்வது எந்த அளவிற்கு அவசியமோ, எந்த அளவிற்கு கட்டாயமோ, அதே அளவிற்கு இந்த சமுதாய பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இறைவனின் வழிபாடு என்று சொல்லி காரணம் கூறிக்கொண்டு உலகத்தினுடைய பணிகளை, உலகத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகளை புறக்கணிக்கின்றவர் அவர் இஸ்லாத்தை சார்ந்தவர் இல்லை என்பதை திட்டவட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சமுதாய பணிகளை, சமூக பணிகளை, உலகத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்பதனை இந்த நிகழ்ச்சியிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமில்லை, இந்த கருத்தை நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் நேரம் வாய்க்கிறதோ, எல்லா நேரங்களிலும் திரும்ப 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 இந்த கருத்தை வலியுறுத்தி எல்லாவற்றையும் பேலன்ஸ் ஆக, எல்லாவற்றிலும் சமநிலையாக, ஒரே உலகம் என்று சாய்ந்து விடவும் கூடாது, ஒரே அடியாக இறைவன் என்று சாய்ந்து விடவும் கூடாது, அதையும் சரியான அளவில் செய்ய வேண்டும்.
இதையும் சரியான அளவில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டையும் சரி சமமாக இஸ்லாம் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா என்ற நகரத்தில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அங்கிருந்து புலம்பெயர்ந்து அந்த ஊர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு மதீனாவிலே வந்து குடியேறுகிறார்கள். மதீனாவில் குடியேறியதற்கு பிறகு வெளியூரில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக இந்த தேசத்திற்குள்ளே மதீனாவிற்குள்ளே வந்து விடுகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் திடீரென்று ஒரு நாட்டிற்குள்ள வந்தால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? இன்னைக்கு இலங்கையிலிருந்து வருகிறார்கள் அகதிகள், நம்ம கவர்மெண்ட் என்ன செய்கிறது? உடனடியாக அதற்கென்று முகாம்களை அமைத்து அகதிகள் முகாமை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உணவு, உடை, இந்த பிற தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அந்த காலத்தில் திடீரென்று ஒரு சின்னஞ்சிறிய ஊருக்குள்ளே ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து குடியேறிவிட்டால் அதை சமாளிப்பதற்கு என்ன வழி? அன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் கையாண்ட வழி என்னவென்று சொன்னால், தனியா அகதிகள் முகாம் அமைப்பதற்கு வசதி இல்லை, கவர்மெண்ட் இடத்துல அப்படி பொருளாதாரம் இல்லை. ஆனாலும் வந்திருக்கிற மக்களுக்கு தங்க இடமில்லை, உண்ண உணவில்லை, உடுத்த உடை இல்லை, அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக வேண்டி ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அந்த திட்டம் தான் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும், மக்காவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும், அங்க வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர், உள்ளூர்கார ஒருத்தர், ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டு, உள்ளூர்காரருக்கு உனக்கு வீடு இருக்குது, உங்களுக்கு சொத்து பத்துக்கள் இருக்கிறது, உங்களுக்கு வியாபாரம் இருக்கிறது, இது உங்களுடைய சொந்த ஊரு, வெளியூர்ல இருந்து வந்தவருக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எந்த சொத்தும் இல்லை. அதனால் அவரை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்துல கொஞ்சத்தை அவருக்கு கொடுங்க, உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சத்தை அவருக்கு கொடுங்கள், உங்களுடைய காசு பணத்தில் கொஞ்சத்தை அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லி இரண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து ரெண்டு பேரும் சேர்த்து வாழ்க்கையை நடத்துங்கள் என்று பிரித்து விடுகிறார்கள். அதுல ஒருத்தர் மதீனாவாசி அபூ தர்தா என்ற ஒரு நபித்தோழர், வெளியூர்ல இருந்து வந்தவர் சல்மானுல் ஃபாரிசி என்ற நபித்தோழர். இந்த ரெண்டு பேரையும் நபிகள் நாயகம் இணைத்து விடுகிறார்கள். சல்மான் ஃபாரிசி அபூ தர்தாவின் வீட்டுக்கு போகிறார். போனால் அந்த அபூ தர்தாவுடைய மனைவி பார்ப்பதற்கே ஒரு அலங்கோலமான தோற்றத்தில், நல்ல குளிக்காமல், நல்ல ஆடைகள் அணியாமல், தன்னை சீவி அலங்கரித்துக் கொள்ளாமல், பார்ப்பதற்கு ஒரு பங்கரையான தோற்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த சல்மான் கேட்கிறார், நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஏன் ஒரு சுத்தம் இல்லாம அமர்ந்திருக்கிறீங்க? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுடைய சகோதரர் அபூ தர்தா இருக்கிறாரு, அவருக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்ல, அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில ஆர்வம் காட்டல, எப்ப பார்த்தாலும் நோன்பு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, பகலெல்லாம் நோன்பு, இரவெல்லாம் தொழுக, நான் எதுக்காக வேண்டி என்னை அலங்கரித்துக் கொள்ளணும்? நான் அலங்கரிச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? என் கணவன் என்னை நெருங்குறதில்லை அப்படின்ற கருத்துப்பட அதை சொல்றாங்க. உடனே இவர் காத்திருக்கிறார். சல்மான் என்ன செய்கிறார்? அந்த அபூ தர்தா வருகின்ற வரைக்கும் வீட்டிலே காத்திருக்கிறார். வந்த உடனே இவர் சாப்பிடாமல் காத்துக் கொண்டிருந்த சல்மான் அவரை அழைத்து சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். அவர் சாப்பிட வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? நான் நோன்பு வச்சிருக்கிறேங்கிறார். இல்ல, நீ சாப்பிடத்தான் வேணும், நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக அவரை சாப்பிட வைக்கிறார். சாப்பிட வச்சா அபூ தர்தாவுக்கு கோபம் வருது. என்ன மனிதர் இவர்? நாம இறைவனுக்காக நோன்பு வச்சிருக்கிறோம், அந்த நோன்பை முடிக்க வச்சுட்டாரு, சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு என்ற கோபத்தில் இருக்கிறார். இரவு நேரம் வருகிறது. இரவு நேரத்தில் அவர் போய் தொழுகைக்காக நிற்கிறார். வழக்கம் போல அபூ தர்தா தொழுவதற்கு நிற்கிறார். உடனே இந்த சல்மான் ஃபாரிசி என்ன பண்ணுகிறார்? அவரை இழுத்து பிடித்து படுங்கள் என்று, தூங்குங்கள் என்று சொல்கிறார். அவருக்கு கோபம் வருது. தூங்குறீங்களா இல்லையான்னு சேர்த்து படுக்க போடுறார். சரின்னு படுத்துறார். கொஞ்ச நேரம் ஆகுது. இந்த ஆள் தூங்கிருப்பாரு, நம்ம எந்திரிச்சு இறைவனை தொழுவோம், இறைவனிடத்தில் நன்மைகளை பெறுவோம் என்ற நோக்கத்தில் அபூ தர்தா எழுந்து தொழுகைக்காக நிற்க துவங்குகிறார். திரும்பவும் முடிச்சு கையை பிடிச்சி எடுத்து படுங்க, தூங்குங்க. திரும்பவும் படுக்கிறாரு. மீண்டும் கொஞ்ச நேரம் ஆகுது. மீண்டும் எந்திக்கிறாரு.
இவர் முடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். இவர் எந்திரிச்சா விடக்கூடாது, ஆளை பிடிச்சி நிப்பாட்டிடணும், படுக்க வச்சிடணும். படுக்க வச்சு கடைசியில சுபுவுக்கு காலை தொழுகைக்கு கொஞ்ச நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் அவரும் தூங்கிட்டார். இவ்வளவு நேரம் முடிச்சு பார்த்த அபூதர்தா இப்ப அவரே கண்ணை எடுத்து தூங்கிட்டார். இப்ப அபூதர்தா அவர் எழுப்புறார். எழுப்பி விட்டு இப்ப நீங்க இப்ப தொழுவுங்க. சுபு தொழுகைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொலைவிட்டு 2 பேரும் சேர்ந்து பள்ளிவாசல் சுபுவுக்கு வருகிறார்கள். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அபூதர்தா உள்ளத்திற்குள்ள நினைக்கிறார், இந்த ஆளை பத்தி நபிகள் நாயகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இவர் நமக்கு நம்முடைய தொழுகையை கெடுத்து விட்டார், நம்முடைய நோம்பை கெடுத்துட்டாரு. இதை நபிகள் நாயகத்தில் சொல்லி இவருக்கு நமக்கு லாய்க்கப்படாதுங்கிற விவரத்தை எடுத்து சொல்லிடணும் என்று ஒரு திட்டத்தோடு வருகிறார். வந்தவர் நேரம் ரசூலுல்லாஹி தொழுகை முடிஞ்சது, நபிகள் நாயகத்தில் விவரத்தை பூரா சொல்றார். சொல்லிவிட்டு என் நோம்பை வீணாக்கிட்டாரு, என்னுடைய தொழுகையை தொலைவிடாம தடுத்துட்டாரு, தடுத்ததோடு மட்டுமில்லை எனக்கு அவர் உபதேசமும் செய்கிறார். என்ன உபதேசம்? அபூதர்தாவே, இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா. இந்த சல்மான் சொல்கிறார், நீ உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில உண்டு. இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில உண்டு. இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. கணவனுக்கு மனைவிக்கு செய்யற கடமை உண்டு, உன் உடம்புக்கு செய்யற கடமை உண்டு, உன் கண்ணுக்கு செய்யற கடமை உண்டு, உன் அண்டை அயலாருக்கு செய்யற கடமை உண்டு, உன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் முறையாக நீ செய்து முடித்து விடு, எதிலையும் குறைவு வைக்காத என்று அவர் எனக்கு உபதேசம் செய்கிறார். இது சரியா என்று நபிகள் கேட்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், சதக சல்மான். சல்மான் ரொம்ப கரெக்டா சொல்லி இருக்கிறார். இறை வழிபாடு என்ற பெயரால் உன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை விட்டுவிடக் கூடாது. இறை வழிபாட்டின் பெயரால் உன் பெற்றோருக்கு செய்வதை புறக்கணிக்க கூடாது. இறைவனை தொழுகிறேன் என்று சொல்லி உன் அண்டை வீட்டாரை கவனிக்காமல் விடக்கூடாது. இறைவனுக்கு நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி உன் பிள்ளைகளை பராமரிப்பதில் குறைவு செய்துவிடக் கூடாது. இறைவனை தொழவும் வேண்டும், பிள்ளைகளை வளர்க்கவும் வேண்டும். இறைவனை தொழவும் வேண்டும், மனைவியை பாதுகாக்க வேண்டும். இறைவனை தொழவும் வேண்டும், பெற்றோரை பேணிக் கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது சரிதான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அதை உண்மைப்படுத்துகிறார்கள். இது மாதிரி பல்வேறு கட்டங்களில் சமுதாய பணியை ஒரு முஸ்லிம் மேற்கொள்ள வேண்டும். இறை வழிபாடு மட்டும் போதாது என்பதை தெளிவாக அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு இஸ்லாத்தின் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அப்ப நமக்கு நன்றாக விளங்குகிறது, ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான முழுமையான முஸ்லிம் என்று சொன்னால் அவர் உலக காரியங்களை செய்து தீர வேண்டும். உலகத்துக்கு என்ன செய்யறது? உலகத்துக்கு வேலை செய்யணும், சமுதாயத்துக்கு வேலை செய்யணும். என்ன வேலையை செய்வது? சமுதாயத்திற்கு உதவிகள் செய்ய வேண்டும். ஒரு மனிதனும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்திருக்கிற விதத்தில் தான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார். எந்த மனிதனா இருந்தாலும் சரிதான், நான் தனிச்சு நின்றுவேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று உலகத்தில் வாழ முடியுமா? உலகத்தில் எந்த மனுஷனாலும், எத்தனை பெரிய லட்சாதிபதியா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தாலும் சரிதான்,
எவ்வளவு பெரிய பதவியில பிரதமரா இருந்தாலும் சரிதான், ஜனாதிபதியா இருந்தாலும் சரிதான், ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரிதான், அடுத்தவருடைய உதவி இல்லாமல் இன்னொரு மனிதனை சார்ந்து இல்லாமல் உலகத்தில் மனிதன் வாழ முடியாது. ஒருத்தனை சார்ந்து வாழுகிற விதத்தில் தான் இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். ஒருத்தனை இறைவன் அறிவாளியாக படைத்திருப்பார், இன்னொருவருக்கு அறிவை குறைவாக, சிந்திக்கும் திறன் குறைவாக இருக்கும். ஒருவர் நல்ல பலசாலியாக இருப்பார், இன்னொருவர் நோஞ்சாராக இருப்பார். ஒருவர் மருத்துவராக இருப்பார், இன்னொருத்தர் நோயாளியாக இருப்பார். ஒருவர் செல்வந்தராக இருப்பார், இன்னொருவர் ஏழையாக இருப்பார். இப்படி ஒருவர் ஒரு தகுதியை வைத்திருப்பார், இன்னொருத்தர் அந்த தகுதி இருக்கார். 100% எல்லா தகுதியும் கொண்டிருக்கிற மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, உலகத்தை கடவுள் இப்படி ஏற்றத்தாழ்வோடைய படிச்சாரு, ஒருத்தரை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கியிருக்காரு, இன்னொருத்தரை சோத்துக்கு வெளியில்லாம விட்டுருக்காரு. கடவுளே கிடையாதுப்பா, கடவுள் ரொம்ப அரக்க குணம் படைத்தவரு, கடவுள் ஒருத்தர் இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஒருத்தர் சோத்துக்கு வெளியில்லாம கஷ்டப்படுவானா? இன்னொருத்தர் தின்ன சோறு செவிக்க முடியாம செவனப்பு குடிப்பானா என்று சொல்லி இறைவனை மறுப்பதற்கு சில பேர் இப்படி ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே எல்லா தகுதிகளையும் கொண்டிருக்கிற மனிதன் யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்தால் வேற எதையாவது ஒண்ணு எடுத்திருப்பார். ஒன்னுல பிளஸ் இருக்கும், இன்னொன்னு மைனஸ் இருக்கும். கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருப்பார். டாக்டர் சொல்லிடுவார், நீ காபியில சக்கரை போட்டு குடிக்காத. இன்னொருத்த பணம் இருக்காது, செல்வம் இருக்காது, ஆனா நல்ல வாழ்க்கை, எதோ போட்டாலும் தின்னு அரைச்சு வெளியே தள்ளிடும் கிரைண்டரு. பணம் இருக்காது, புள்ளைய நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி புள்ள இருக்கும். பணம் இருக்காது, வீட்டுக்குள்ள போனாலே ஆசை ஆசையா கவனிக்கக்கூடிய மனைவி இருப்பாள். இப்படி ஒன்றை எடுத்தால் இன்னொன்றை கொடுப்பார், ஒன்றை குறைத்து இன்னொன்றை அதிகப்படுத்துவான். உலகத்தை இப்படி இறைவன் படைத்திருக்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தர் ஒன்னு ஏற்றத்தாழ்வு, ஏற்றத்தில் இருக்கிறவன் தாழ்வில் இருப்பவனை சார்ந்து நிற்க வேண்டும். மேல இருக்கிறவன் எதுல உயர்வில் இருக்கிறாரோ அவர் தாழ்வில் இருக்கிறவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும். சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளில் முதல் பணி ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும். உதாரணமா பொருளாதார உதவி. உலகத்தில் காசு பணத்தை கொடுத்திருக்கிறான் இறைவன் சில பேர்த்துக்கு, சில பேர்த்து சோத்துக்கு வழி இல்லாமல் ரொம்ப வறிய நிலையில பசியோடும் பட்டினியோடும் சில பேர் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் இருந்து யாசிக்க நிலை. இஸ்லாம் சொல்லுகிறது, உன்கிட்ட செல்வம் இருக்குது, உங்களிடத்தில் உணவு இருக்கிறது, உணவில்லாத ஏழைகளுக்கு அந்த உணவை நீங்கள் வாரி வழங்க வேண்டும், ஏழைகளுடைய பசியை போக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்கிறது? ஒரு அத்தியாய திருமலை குர்ஆன்ல ஒரு இடத்துல இறைவன் கேட்கிறான், அரஐதல்லதி யுகذிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன் யார் என்று தெரியுமா? இந்த இஸ்லாத்தை பொய் என்று சொன்னவன் யார் தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை எவன் விரட்டினானோ, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு யார் உணவளிக்குமாறு சொல்லவில்லையோ அவன் இந்த மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவன். இந்த இஸ்லாத்தை பொய் என்று சொன்னவன். ஒரு மதத்தை பொய் என்று சொல்றதா இருந்தா என்ன அளவுகோல் வைக்கணும்? இறைவனை, அந்த மதத்தினுடைய இறைவனை மறுத்தான், கடவுளை மறுத்தான், வழிபாட்டை மறுத்தான், இவன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிவிட்டான், இந்த மனிதர் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இந்த மனிதர் இந்த பூஜையை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்படி சொன்னால் அந்த மதத்தை மறுத்தவர் சொல்லலாம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? இறைவனை பத்தி பேசல, இறை வழிபாட்டை பத்தி பேசல. உலகத்துல ஒருவன் பட்டினியாக கிடக்கிறான், பட்டினி கிடக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லலையா? உன்ட காசு இருக்குது, கையேந்தனா, ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா இன்று நம்ம எத்தனை பேர் அப்படி கேட்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம்? யோசித்து பார்க்கிறோம். 50 காசு போடுறவங்க இருக்கிறோம், 1 ரூபா போடுறவங்க இருக்கிறோம். 50 காசு 1 ரூபா போடுறது பெரிய விஷயம் இல்ல.
அது நம்முடைய வேலையை தட்டி கழிக்கிறது. நல்லா தெரியுது, பசியோடு இருக்கிறாருன்னு தெரியுது. அவருடைய பசிய போக்குறதுக்கு உரிய வேலையை செய்யாம, சரி வா ஹோட்டலுக்கு வா, கடையில காசை கொடுத்துறேன், உன் வயிறார சாப்பிட்டுட்டு சொல்லி இருக்கிறோமா? அல்லது வீட்டுக்கு வா, ஒரு நேரம் உனக்கு சாப்பாடு தந்து உன் வயிற்று பசியை நீக்கிறேன்னு சொல்லி இருக்கிறோமா? ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், உங்களிடத்தில் ஒருவன் பசியோடு வந்து நின்று பசிக்கிறது உணவு தாருங்கள் என்று கேட்டால், உணவு தரமாட்டேன் என்று நீங்கள் மறுத்தால், உணவு கொடுக்கிற வசதி இருந்து அந்த உணவை கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் முழுமையான முஸ்லிம் இல்லை, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணவில்லை, முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிற தகுதி உங்களுக்கு இல்லை. அது மட்டுமில்ல, நாளை மறுமையினுடைய நிகழ்வு, மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன தெரியுமா? திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், நாளை மறுமையில சொர்க்கம் நரகம்னு பிரிக்கப்பட்டுரும். நல்லவர்கள் எல்லாம் சொர்க்கத்துல, கெட்டவர்கள் எல்லாம் நரகத்துல. உலக வாழ்க்கையை வீணடித்தவர்கள், உலகத்தில் இறைவன் சொன்ன வாழ்க்கை முறையை வாழாதவர்கள், இது மாதிரி நல்ல காரியத்தை எல்லாம் புறக்கணித்தவர்கள் எல்லாம் நரகத்தில் கிடந்து சாவாங்க. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க அப்படி நரகத்தில் கிடைக்கிற சில பேரை பார்த்து பேசுவாங்களாம். இறைவன் அப்படியே வர்ணிக்கலாம். நம்முடைய கண்களுக்கு முன்னர் ஒரு படம் பிடிச்சு காட்டுற மாதிரி அந்த நிகழ்வுகளை சொல்லி தருகிறார். ஃபீ ஜன்னாத்தின் யத்தஸாலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர். சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் சக்கர் என்ற நரகத்தில் கிடைக்கிறவர்களை பார்த்து கேட்பார்கள், உங்களை இந்த நரகத்தில் தள்ளியது எது? நீங்க ஏன் இந்த நரகத்தில் வந்து கிடைக்கிறீங்க என்று கேட்பார்களாம். அப்ப அவங்க பதில் சொல்வார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நகூது மஅல் காயிலீன். நாங்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது இறைவனை தொழவில்லை, ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, வீணர்களோடு சேர்ந்து வீணாகி போய்விட்டோம் உலகத்திலே. அல்லாஹ்வை தொழலங்கிறது மட்டும் குற்றம் இல்ல, சாப்பாடு பசிச்சு ஒரு ஏழை இருந்தானே, அந்த ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காம வந்துட்டேன், அதனால் இந்த நரகத்தில் வந்து கிடைக்கிறேன் என்று நரகத்தில் கிடைக்கிறவர்கள் புலம்புவார்களாம். ஏழைக்கு சாப்பாடு கொடுப்பது இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கணும். தட்டி கழிக்க கூடாது. கையேந்திர உடனே 50 பைசா போடுறது, 1 ரூபாய போடுறது, 2 ரூபாய போடுறது, நம்முடைய வேலையை தட்டி கழிப்பது. ஒரு முஸ்லீம் அப்படி செய்யக்கூடாது. அவனை பார்த்தா நல்ல தெரியுது, பசியோடு இருக்கிறான்னு புரியுது. நம்மால் இயன்றால் அந்த பசியை போக்கிவிட்டுத்தான் அந்த இடத்திலிருந்து நாம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறது. அது மட்டுமில்ல, அதே மறுமையில நீதி விசாரணை நடக்கும் போது இறைவன் ஒருத்தர் அழைச்சு கேட்பாங்க, ஏன்பா உலகத்துல நான் பசியோடு இருந்தேனே, பசியோடு உன்கிட்ட வந்தேனே, சாப்பாடு கேட்டேனே, எனக்கு ஏன் நீ சாப்பாடு தரல அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த மனிதன் சொல்வானா, இறைவா அந்த ரப்புல் ஆலமீன், நீயோ அகிலத்திற்கெல்லாம் இறைவன் ரட்சகன், நீ உனக்கு பசி எடுத்துச்சா? நீ என்னற்ற வந்தியா? நீ வரலையே, உனக்கு பசிக்காத, நீ என்கிட்ட வந்திருந்தா நான் உனக்கு சாப்பாடு தந்திருப்பேன் என்னவன் சொல்வானா? அப்ப அல்லாஹ் பதில் சொல்லுவான், உன்னிடத்திலே அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை வந்தான், பசியோடு இருந்தான், கைகளை ஏந்தினான். அந்த ஏழைக்கு நீ உணவளித்திருந்தால், அந்த ஏழையுடைய பசியை நீ போக்கி இருந்தால், எனக்கு நீ உணவளித்ததை போன்று நான் எடுத்திருப்பேன். ஏழைக்கு உணவு கொடுக்கிறது ஏழைக்கு கொடுக்கிறது இல்ல, அல்லாஹ்வை திருப்தி அடைய செய்கிற காரியம். தமிழ்ல பெரியவங்க சொல்லுவாங்களே, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம்னு. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், பசியோடு கிடக்கிற ஏழையை அவனுடைய பசியை போக்கி சிரிக்கவை, அவனது வயிற்று பசியை போக்கிப்பார். நாளை மறுமையிலே இறைவனின் சிரிப்பை நீ காணலாம், இறைவனின் திருப்தியை நீ பெறலாம், இறைவனின் நெருக்கத்தை நீ பெறலாம், இறைவனின் சுவர்க்கத்தை நீ பெறலாம். அப்படி உதவணும் ஒரு முஸ்லிம். அவன் பிற மக்கள், ஏழை எளியவர்கள் வயிற்று பசியோடு கஷ்டப்பட்டா அதை போக்குறவராக இருக்கணும்.
அது மட்டும் இல்ல, இன்னும் சொன்னாங்க நபிகள் நாயகம், ஏழை எளியவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உதவுறதை பத்தி சொல்லும்போது, இந்த மனுஷன் எதை பார்த்தாலும் எனக்குள்ளதுங்கிறான். மாலி மாலி இப்னு ஆதம், இந்த ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், இது என் வீடு, என் காரு, என் சொத்து, என்னுடைய நகை. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என்னுடைய சட்டை, என்னுடைய வாகனம் என்னுடையது என்று சொல்கிறான். ஆனால் உண்மையில அவனுடையது எது தெரியுமா? அவன் உண்டு கழித்ததும், உடுத்தி கிழித்ததும், பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்ததும் தான். அதுதான் அவனுக்குரியது. அடுத்த ஆளுக்கு எதை நீங்க கொடுத்தீங்களோ, பிறருக்கு எதை உதவியாக செய்தீர்களோ, அதுதான் உங்களுக்கு நாளை மறுமையிலே உதவி செய்யும். அதுதான் உங்களுக்குரியது, மற்றது உங்களுக்குரியது இல்ல. நீங்க சேர்த்து வச்ச சொத்து 10 நீங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்குரியது. நீங்க செத்துட்டா அது வேற ஆளுக்குரியது. உங்க புள்ளக்குரியது, உங்களுடைய மனைவிக்குரியது, உங்களுடைய பெற்றோருக்குரியது, உங்களுடைய உறவினருக்குரியது, உங்களுக்குரியது இல்லை. நீங்க சேர்த்து வச்ச நகை, சேர்த்து வைத்த பணம், சேகரித்த ஆடை எதுவும் உங்களுக்குரியதில்லை. அடுத்தவர்களுக்கு கொடுத்ததுதான் உங்களுக்குரியது. அப்போ ஒரு முஸ்லிம் பிறருடைய பசியை போக்குவதற்கு தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும். சமுதாய பணிகளே முதல் பணி இது. அடுத்து சொன்னாங்க நபிகள் நாயகம், வயிற்று பசியை நீக்கிற ஒண்ணு பொருளாதார ரீதியா உதவி செய்கிறது. இறைவன் உனக்கு காசு பணத்தை கொடுத்திருக்கான்ல, செல்வத்தை வழங்கி இருக்கிறானே, அந்த செல்வத்தை பொருளாதாரம் தேவைப்படுகிற மக்களுக்கு அதை நீ கொடுத்து உதவி செய்ய வேண்டும். லட்சமா ஒருத்தருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அந்த மனுஷன் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கா? அவனே வாழ்ந்து முடிக்கிறதுக்கா? எனக்கு நானே அனுபவிக்கிறதுக்கு எனக்கு செல்வத்தை கொடுக்கல. என் பக்கத்தில் இருக்கிற ஏழைகள், சிரமப்படுகிறவர்கள், பொருளாதாரத்திலே நலிவடைந்தவர்கள், அவர்களுக்கு நான் அந்த செல்வத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். காசு பணத்தை பிறருக்கு கொடுக்கணும், அவனுக்கு நான் தர்மம் செய்யணும். இறைவன் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல் அன் யஅதிய யௌமுன் லா பையுன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ. இறை நம்பிக்கையாளர்களே, எந்த பேரமும் எந்த நட்பும் பயனளிக்காத அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பு உங்களுக்காக நாம் வழங்கி இருக்கிற செல்வத்திலிருந்து பிறருக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, தர்மம் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு இறைவனிடத்திலே நன்மையை பெற்று தரும். காசு பணத்தை அள்ளி ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மிக முக்கியமான ஒரு சமுதாய பணி. இன்னைக்கு தர்மம் செய்கிற மக்கள் எத்தனை பேர்? இன்னும் சொல்ல போனா இந்த தர்மத்தை இஸ்லாம் ஒரு கட்டாய கடமையாக்குகிறது. எப்படிப்பட்ட கட்டாய கடமை? இஸ்லாமிய கடமைகள் மிக முக்கியமான கடமை 5 கடமை. இறைவனை நம்புவது, தொழுகையை நிலைநாட்டுவது, இறைவனுக்காக நோன்பிருப்பது, இறைவனுடைய ஆலயத்தை தரிசித்து ஹஜ் செய்வது. அதுல ஒன்று சொல்றாங்க நபிகள் நாயகம், இறைவன் கொடுத்த செல்வத்தில் குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஏழை எளிய மக்களுக்காக எடுத்து கொடுத்து விடுவது அல்லாத கட்டாய கடமைங்கிறான். உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை ஏழைகளுக்கு நீ கண்டிப்பா செலவு செஞ்சே ஆகணும். செய்யலையா அதனால் கிடைக்கிற இழப்பு என்ன தெரியுமா?
உனக்கு கொடுத்த காசை உனக்குள்ளே வச்சுக்கிட்ட, கஞ்சத்தனம் பண்ணுன, ஏழைகளுக்கு கொடுக்கல, எச்சிக்கையால காக்க விரட்டாத கஞ்ச பேராடி இருந்தியா? குர்ஆன் வர்ணிக்கிறது, யௌம யுஹ்மா அலையா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். உலகத்துல நீங்க சேர்த்து வச்ச தங்கமும் வெள்ளியும் நாளை மறுமையில நரக நெருப்பிலே நன்றாக பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நரகத்தில் கிடக்கிறவர்களுடைய முதுகுகளிலும் நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும். ஆதாமா கனஸ்தும் அம்புசிக்கும் பலூக்கும் ஆக்குன்தும் தக்னிசூன். இதுதான்ப்பா நீங்க உலகத்துல சேர்த்து வச்ச செல்வம். சுவைச்சு பாரு, எப்படி டேஸ்டா இருக்கா? கழுத்துல போட்டிய நகை நீ கழுத்துல போட்டு அலங்கரிச்சியமா, ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துருந்தால அதுல ஒரு பங்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தியா? சேர்த்து வச்சிய வெள்ளி அடுத்தவங்களுக்கு கொடுத்தியா? பேங்க்ல லாக்கர்ல பணத்தை அக்கௌண்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்துச்சு, அடுத்தவங்களுக்கு கொடுத்தியா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நீ மட்டுமே ஆண்டு அனுபவித்தாய். இதைத்தான் அனுபவித்தாய், இதைத்தான் சேகரித்தாய். டேஸ்ட் பண்ணி பாரு, தங்கம் டேஸ்டா இருக்கா? வெள்ளி டேஸ்டா இருக்கா? நெருப்பு டேஸ்டா இருக்கா? நெருப்புடைய கங்கு டேஸ்டா இருக்கா என்ற அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கேள்வி எழுப்பப்படும். மறுமையில ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யவில்லை என்றால், நம்முடைய செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை செலவழிக்கவில்லை என்றால், மறுமையில் நரக படுகொலியிலே போய் வீழ்ந்து சாவோம். இறைவனுடைய சொர்க்கத்தை பெற முடியாது, முழுமையான நன்மையை பெற முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறி போவோம் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. பொருளாதார உதவி. அடுத்து என்ன உதவி? பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும், ஆனாலும் உதவி செய்யும். பொருளாதாரம் இருக்கிறவர்கள் பொருளாதார உதவி செய். சில நேரங்களில் பொருளாதார உதவி தேவைப்படாது. மருத்துவ உதவி, அவசர உதவி. திடீர்னு போய்கிட்டு இருப்போம் வாகனத்துல, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ரத்தம் மண்டையில இருந்து வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்தாலே பரிதாபமா இருக்கும். இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் என்ன? இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், கார்களும் இன்ன பிற சொகுசான வாகனங்களும் ரோட்ல அப்படியே சீறி பாயுது. பளபளபளன்னு ரோடு மின்னுது. 100 கிலோமீட்டர் வேகம், 150 கிலோமீட்டர் வேகத்தில் கார் பிறக்குது. இரண்டு புறங்களிலும் அந்த வேகத்திலே சென்றவர்கள் அங்காங்கே முட்டி சிதறி மண்டை உடைந்து கை கால்கள் வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் போய் ஹெல்ப் பண்றவங்க பார்க்க முடியல. மனிதாபிமானம் செத்து போய் கிடக்கிறது. நாம போனா நம்மள பிடிச்சுக்குவாங்களோ, போலீஸ் கேள்வி கேட்குமோ, கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது வருமோ, தேவையில்லாமல் சங்கடங்கள் நமக்கு ஏற்படுமோ என்று சொல்லி ரத்தத்தில் மிதக்கிற மனிதர்களை பார்த்தாலும் மனிதாபிமானத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு நமக்கு வேலை கிடக்குது, இங்க போய் நின்னா நம்முடைய வேலை கட்டு போயிரும், நம்ம வேலையை பார்க்க முடியாது என்று சொல்லி கண்டும் காணாமல் செல்லுகிற மக்களை பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லுது, மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. யார் ஒருவர் ஒரு மனிதனுக்கு வாழ்வளிக்கிறாரோ அவன் ஒருத்தனுக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் இல்லை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் வாழ்வளித்த நன்மை அவன் பெறுவான். உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், அந்த நேரத்தில் அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் உதவி செய்தால் ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணாயின்னு இறைவன் எடுத்துக் கொள்ள மாட்டான். நீ மனித குலத்தை எல்லாம் காப்பாற்றியவனப்பா, மனித குலத்தையே வாழ வைத்தவனப்பா. அதை செய்யணும் ஒரு முஸ்லிம். அதை செய்யாம ஆக்சிடென்ட் பார்த்துட்டு கண்ணு காணாம போறியா? நீ முஸ்லிம் இல்லை. உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணிக்கிறாய். அடிபட்டு கிடக்கிறவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸ் எதற்கு? அவசர உதவிக்கு, மருத்துவ உதவிக்கு, விபத்திலே சிக்கிக் கொண்டவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, உடனடியாக மருத்துவம் தேவைப்பட்டு உயிர் மூச்சை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியவர்களுக்கு உடனே தூக்கி போடு. அவசர உதவிகளை ஆம்புலன்ஸ்ல செய்ய, அங்கிருந்து தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. மருத்துவர்களை கொண்டு என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை செய்ய. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இஸ்லாம் இப்படி உலகத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறதோ
அந்த பணிகளை எங்களால் இயன்றவரை இந்த ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இது போன்ற சமுதாய நலப் பணிகளின் வழியாக ஒவ்வொன்றாக செய்து கொண்டே வருகிறது. அந்த பணிகளில் ஒன்றுதான் இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி. இது முஸ்லிமுக்குரியதில்லை, முஸ்லிமுக்கு மட்டுமே உரியதில்லை. முஸ்லிமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், மதங்களே வெறுக்கிறவராக இருந்தாலும், மதத்தை கடந்தவர் என்று தம்மை சொல்லிக் கொண்டாலும், யாராக இருந்தாலும் எல்லோருக்காக, எல்லோருடைய அவசர உதவிக்காக இந்த ஆம்புலன்ஸை இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். சமுதாயத்திற்காக. ஏன் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்? உலகத்துக்கு நன்மை செய்கிற நோக்கம் இல்ல. எங்கள் இறைவன், எங்கள் இஸ்லாம் எங்கள் மீது இதை விதியாக்கி இருக்கிறது. அப்பதான் நீ முஸ்லிம். இதை செஞ்சாதான் நீ முஸ்லிம், இதை செய்யலாட்டி நீ முஸ்லிமே இல்ல. இது போன்ற நற்பணிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் முழுமையான முஸ்லிம் இல்லை என்று சொல்லி எங்கள் மார்க்கம் எங்களுக்கு இதை ஒரு கடமையாக விதித்திருக்கிறது. இரத்த தானம், காசு பணம் கொடுக்க வேண்டியது இருக்காது. நம்முடைய உடல்ல சுரக்கக்கூடிய ரத்தம் சில பேருக்கு தேவைப்படும். பல பேர் இன்னைக்கு பயப்படுறாங்க, ரத்தத்தை கொடுத்தா நமக்கு ரத்தம் குறைஞ்சு போயிடும். ஒரு சொட்டு ரத்தம் ஊறணும்னா கிராமத்தில் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆப்பிள தின்னாதான் ஒரு சொட்டு ரத்தம் ஊறுது. அந்த ரத்தத்தை எல்லாம் பாட்டிலா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா என்னத்துக்கு ஆகுறது? பாட்டிமார், தாய்மார்கள் இன்னைக்கும் பல ஊர்களில் பார்க்கிறோம். லேசா கையில பிளேடு கிழிச்சுட்டா போதும், ரத்தம் வீணாயிடக்கூடாது. உடனே விரல வாயிலத்துக்கு வச்சு சூப் பண்ணுவான், குடிச்சிரு. ரத்தத்தை குடிக்க கூடாது, ஹராம். அது ரத்தம் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கிருமி. அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கேடு தரும், நரம்புக்குள்ள போகணும். போக வேண்டிய இடத்துக்கு போனா பிரச்சனை இல்ல, தொண்டை வழியா வயிற்றுக்குள்ள போக கூடாது. குடிச்சு அந்த ரத்தத்தை வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த முதலுதவிக்காக, இரத்த தான உதவிகளை இஸ்லாம் எங்கள் மீது சுமத்தி இருக்கிற பிற மனிதனை வாழ வைப்பதற்காக, ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கின்ற வேலையை செய்கிற விதத்திலே அமைந்திருக்கிற இந்த இரத்த தான பணியினை கையில் எடுத்து இறைவனின் மாபெரும் கிருபையினால் தமிழகத்திலே 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் அமைப்புகள் நடத்தக்கூடியவர்களை எல்லாம், கட்சிகள் நடத்தக்கூடியவர்களை எல்லாம் மிகைக்கின்ற விதத்தில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் இன்றைக்கு தமிழகத்திலேயே முதல் இடத்தை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த அளவில் இந்த பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் இதை சொல்லுது, இந்த வேலையை நீ செய்ய. காசு பணத்தில் இருக்கிறவர், காசில் உயர்ந்தவர், காசு இல்லாதவருக்கு உதவி செய். காசு தேவைப்படாத நேரத்தில் உடல் உழைப்பை கொடு, உன்னுடைய நேரத்தை கொடு. சில நேரங்களில் காசு பண உதவியும் தேவைப்படாது, உடல் உழைப்பு தேவைப்படாது, நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. இன்ன பல வழிகளில் அறிவுள்ளவர் இருப்பார், அவர் அறிவை கொண்டு உதவி செய்ய வேண்டும். அறிவில்லாதவருக்கு, சிந்தனையில கூடின சில பேர் இருப்பாங்க, சிந்தனையில் குறைந்தவர்களுக்கு அவர்கள் தங்கள் சிந்தனை வழியாக உதவிகளை செய்ய வேண்டும். சிந்தனையில குறைஞ்ச பல பேர் தங்களுடைய அறியாமையினால் தங்களுக்கு கேடு விளைவிக்கிற காரியத்தை அவர்களுடைய காசு பணத்திற்கும் அவர்களுடைய உடல் நலத்திற்கும் கேடு செய்யக்கூடிய காரியத்தில் செய்வார்கள். அதை தவறு என்று அறிந்து வைத்திருக்கிற ஒரு அறிவாளி அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த காரியத்தை நீ செய்யாத, அதனால உன் பணம் வேஸ்டா போகுது, உன்னுடைய உடல் நலம் வேஸ்டா போகுது, உன்னுடைய அறிவு மழுங்கி போகுது என்று சொல்லி தன்னுடைய அறிவால், தன்னுடைய சிந்தனையால், சிந்தனையில் குறைந்திருக்க மக்களுக்கு அவர் உதவிகளை மேற்கொள்ளும். அதே மாதிரி இன்னொரு உதவி இருக்கிறது. பொருளாதாரம் தேவையில்லை, அறிவு சிந்தனை தேவையில்லை. சில பேர் நல்ல பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆற்றல் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். சில பேர் பலகீனர்களாக இருப்பார்கள். சிலரால் அடிமைப்படுத்தப்படுவார்கள், கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். அது மாதிரி நேரத்தில் இந்த பலம் உள்ளவர், பலத்திலே குறைந்தவர்களுக்கு, அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு, நாதியற்றிருக்கிறவர்களுக்கு
அவர்களுடைய விடுதலைக்காக இவருடைய பலத்தை அவர் பிரயோகப்படுத்த வேண்டும். இவர் பலத்தின் மூலமாக, இவருடைய ஆற்றலின் மூலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த இறை தூதர்கள் ஒருத்தர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் ஏழை இறைவனை வணங்குவதற்குரிய வழிகாட்டுதலை சொல்ல வந்தார்கள். அத்தோடு சேர்த்து அவர்கள் ஒரு வேலையை செய்தார்கள். அவர்கள் வாழ்கிற காலத்தில் ஃபிரௌன் என்ற மன்னனிடத்தில் ஒரு பெரிய கூட்டம், பனு இஸ்ரவேல் என்ற ஒரு சமுதாயம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, வாழ்விழந்து கிடக்கிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய பலத்தால் மக்களை திரட்டி கருத்தை சொல்லி விலக்கி கொடுத்து ஃபிரௌனிடத்திலே போய் போராடுகிறார்கள். ஃபிரௌனே, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மக்களை என்னோடு அனுப்பிவிடு. அரசில் மாதா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை என்னோடு அனுப்பிவிடு, அவங்களை அடிமைப்படுத்தாதே. அப்பத்த பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துவியா, கொடுமைப்படுத்துவியா என்று சொல்லி அவரிடத்திலே போராடுகிறார்கள். அந்த மக்களை எல்லாம் விடுதலை பெற்று அடைய செய்து அவருடைய அடிமை தலையிலிருந்து வென்றெடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். இந்த உதவியை ஒரு முஸ்லிம் பிறருக்கு செய்யணும். யாருக்கு பலம் இருக்குதோ, யாருக்கு ஆற்றல் இருக்கிறதோ, அந்த ஆற்றலும் பலமும் கொண்டிருக்கிறவர் ஆற்றலில் குறைந்த மக்களுக்கு, அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு அது போன்ற உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் அடுத்து சொல்கிறது. இதை செய்யாத ஒரு முஸ்லிம் கிடையாது. ஒரு முஸ்லிம் இறைவனின் வழிபாடுகளை நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் இறைவனை தொழுகிறார், இறைவனுக்கு நோன்பு இருக்கிறார், இறைவனுடைய திருமறையை படிக்கிறார், இறைவனுக்காக காபாவை தரிசிக்கிறார், இறைவனுக்காக ஜகாத்தை வழங்குகிறார். அத்தோடு தன்னுடைய பணிகளை நிறுத்திக் கொள்ளாமல் இந்த உலகத்திற்கு அவர் செய்கின்ற எண்ணற்ற பணிகளை அவர் செய்து தீர வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும், பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும், ஆடை இல்லாதோருக்கு ஆடை கொடுக்க வேண்டும், ஆதரவற்று இருக்கிற அனாதைகளுக்கு உதவ வேண்டும், முதிய நிலையிலே பராமரிக்க ஆள் இல்லாமல் இருக்கிற முதியோர்களுக்கு தன்னாலான ஒத்தாசைகளை, ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். அறிவு சார்ந்த உயர் நிலையில் இருக்கிறவர்கள், அதிலே கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு அதனை எடுத்துச் சொல்லி அந்த வகையில் உதவ வேண்டும். பலம் உள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் தங்களது பலத்தை, தங்களது ஆற்றலை பயன்படுத்தி இந்த மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த பணிகளை எல்லாம் யார் செய்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். அவர் மறுமையிலே இறைவனிடத்தில் நிறைவான நன்மைகளை பெறுவார். இவற்றை புறக்கணித்துவிட்டு இறை வழிபாடு மாத்திரம் போதும் என்று யார் சொல்லுகிறாரோ அவர் நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை புறக்கணித்தவராவார் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தின் பணிகளை நிறைவேற்றி மறுமையில் நன்மையை பெறுகிற மக்களாக நம்மை இறைவன் ஆக்கி அருள்வானாக.
வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்